மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மார்கழி மாசம் திருப்பாவையில இருக்கிற ஒரு பாசுரத்திலேயும் இருக்கிற ஒரு சிறப்பை தினந்தோறும் பார்க்கலாம். முதல் பாசுரத்துல நாம் பார்க்க போற சிறப்பு மங்களம் தரும் மார்கழி என்பது. ஆண்டாளுக்கே மங்கள தேவதையின் ஒரு பேரு. மங்கள வாசரத்துல அவதரிச்ச இவள் சொன்ன சொற்கள் எல்லாமே திருவருளை நமக்கு தரக்கூடியது. திருவருள் என்றால் மங்களம் என்றே பொருள். இப்பேற்பட்ட மங்கள தேவதை தன் திருவாக்கால ஆரம்பிச்சு பாடின பிரபந்தம் திருப்பாவை அப்படிங்கிறது. அந்த திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறது? மார்கழி அப்படிங்கிற சொல்லோடு ஆரம்பிக்கிறது. மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாசத்தினுடைய பெயர் அப்படின்னு பிரசித்தம். அதுக்கு ஒரு படி மேல சொல்லணும்னா, மாதங்களில் நான் மார்கழி மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு எம்பெருமானே சொல்லியிருக்கார். எந்த எம்பெருமான் இந்த வார்த்தைய சொன்னார்? கீதாச்சாரியனான கண்ணன் சொன்ன வார்த்தை இது. கீதாச்சாரியனான கண்ணன் தான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு ஆச்சாரியன் தன்னைத்தானே மார்கழின்னு சொல்லியிருக்கார். அதுவும் எல்லோருக்கும் ஆச்சாரியனான பிரதமாச்சாரியனான எம்பெருமான் நாராயணன் இந்த வார்த்தைய சொல்லியிருக்கார். அதனால மார்கழி அப்படிங்கிற வார்த்தை ஆச்சாரியனை குறிக்கும். எப்பொழுதுமே ஆச்சாரியனை சொல்லி எந்த ஒரு பிரபந்தத்தையோ ஸ்லோகத்தையோ தொடங்கிறது சம்பிரதாய வழக்கம். அதை காட்டிலும் ஒரு மங்கள சொல் இருக்க முடியாதாம். அதனால ஆச்சாரியனை குறிக்கக்கூடிய மார்கழி அப்படிங்கிற சொல் மங்கள சொல். ஆச்சாரியன் நமக்கு மார்க்கத்தை காண்பிக்க கூடியவன், வழியை காண்பிக்க கூடியவன், உபாயத்தை காண்பிக்க கூடியவன். அந்த உபாயத்திலே வழியிலே மார்க்கத்திலே நாம் சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடியது பேரானந்தமான மங்களம். அதனாலேயும் மார்கழி அப்படிங்கிற சொல் மங்களத்தை குறிக்கும். இது முதல் மங்கள சொல், முதல் சொல், முதல் மங்கள சொல்லும் கூட. பொதுவாவே எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக திருடமாக சொல்லணும் அப்படின்னா அத 3 தடவை திருப்பி சொல்றது வழக்கம் சம்பிரதாயத்துல. மகரிஷி வேதவியாசர் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஆண்டாளும் மங்கள சொற்கள் 3 அமைத்திருக்கிறாள் இந்த பாசுரத்துல. முதல் வார்த்தை மார்கழிங்கிறது மங்கள சொல். அதுக்கு அடுத்த வார்த்தை திங்கள் அப்படிங்கிறது. திங்கள்ங்கிறது ஒரு திதியையும் குறிக்கும். திங்கள்ங்கிறது சந்திரனையும் குறிக்கும். சந்திரனும் மங்களத்துக்கு இருப்பிடமாம். அது ஏன் அப்படின்னு கேட்டா, சந்திரன் தான் லக்ஷ்மியினுடைய சகோதரன். லக்ஷ்மி மங்கள தேவதை. லக்ஷ்மி சந்திரனுக்கு தன்னுடைய மங்களத்தன்மை எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறாளாம். அதனாலேயே தன்னுடைய திருநாமங்களாக 3 திருநாமங்களை வைத்திருக்கிறாள். சந்திரன் சம்பந்தமான 3 திருநாமங்கள். சந்திரா, சந்திர ரூபா, சந்திர சகோதரி அப்படிங்கிற திருநாமங்கள் எல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு உண்டு. இந்த மாதிரி தன்னை சந்திரனோட சேர்த்து பிராட்டி நினைச்சுட்டு இருக்கிறதுனாலேயே சந்திரனுக்கு இவள் மூலமா அனுகிரகிக்கப்பட்ட குளுமையோ ஆனந்தகரமோ மங்களமோ அற்புதமாக வந்து சேர்றது அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஆக சந்திரனை குறிக்கும் திங்கள் அப்படிங்கிற சொல்லும் மங்கள சொல். இது 2வது மங்கள சொல். 3வது சொல் என்ன? மார்கழி திங்கள் மதி அப்படிங்கிறது. மதியும் சந்திரனையே குறிக்கும்.
இப்போ சொற்கள் மூன்றா இருந்தாலும் அர்த்தமாக பார்த்தா ரெண்டு அர்த்தங்கள் தான் வருது. ஒண்ணு மார்கழிங்கிற மங்கள சொல் ஆச்சாரியனாகிற மங்களத்தன்மையை குறிக்கிறது. திங்கள் மதி அப்படிங்கிற ரெண்டு சொற்களும் சந்திரனாகிற மங்களத்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு கேட்டா அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆண்டாளுடைய சாமர்த்தியம் என்ன? வெறும் சப்தமாக மட்டும் இல்லாமல் அர்த்தமாகவும் சப்தமாகவும் சேர்ந்து மூணு சொற்கள் மங்கள விஷயமாக வச்சிருக்கா இதே பாசுரத்துல. அந்த மூணாவது அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சப்தமான மங்கள சொல் என்ன அப்படின்னு கேட்டா நீராட போதுவீர் போதுமிதோ நேரிழையீர் அப்படிங்கிறா. இங்க நேரிழையீர் அப்படிங்கிற சொல் நல்ல ஆபரணங்கள் தரித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை குறிக்கும். ஆபரணங்கள் தரிச்சென்றிருக்கிற பெண்கள் மங்கள சின்னத்துக்கு இருப்பிடமாக ஆவார்கள். நல்ல பருவத்திலே இருக்கக்கூடிய கன்னியா பெண்களோ சுமங்கலிகளோ மிகவும் சுபகரமானவர்கள். அதனால ஆண்டாள் அமைத்த முதல் பாசுரமான மார்கழி திங்கள்ல மூன்று மங்கள விஷயங்களை வைத்திருக்கிறாள். ஆச்சாரியனாகிற மங்களத்தை மார்கழி அப்படிங்கிற சொல்லிலேயும், சந்திரனாகிற மங்களத்தை திங்கள் மதி அப்படிங்கிற சொற்களிலேயும், நல்ல ஆபரணங்கள் தரித்த ஸ்திரீகளாகிற மங்களத்தை நேரிழையீர் அப்படிங்கிற சொல்லிலேயும் வைத்திருக்கிறாள். இது இந்த முதல் பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பு. நிறைய சிறப்புகள் ஒளிந்திருக்கக்கூடியது திருப்பாவையாகிற ரத்னம். ஆனால் வெறும் ஒரே கண்ணோட்டத்துல ஒரே பார்வையில ஒரே ஒரு முத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் நாம் பெறுவோம். நாளைய சிறப்பை நாளை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், 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 நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடிந்தோழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணே ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணே யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்த
செந்தேரோரெம்பாவாய்.